Hello everyone, welcome back. அரேஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன் அரே. நான் அரே பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்கு. சிங்கிள் டைமென்ஷன் அரேன்னு ஒன்று இருக்கு, 2 டைமென்ஷன் அரே இருக்கு, மல்டி டைமென்ஷன் அரே, அப்புறம் ஜாக்ட் அரே அப்படின்னு சொல்லி ஒரு 4 கைண்ட் சொல்லியிருந்தேன்ல. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் டிக்ளேர் பண்ணோம். அதை எப்படி மேனிபுலேட் பண்ணோம், அதில் தான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2 டைமென்ஷன் அரே, அப்படி இல்லைன்னா மல்டி டைமென்ஷன் அரே. ஓகேங்க, எல்லாம் ஒன்று தான், 2 அதே மாதிரி தான் இருக்கும். சேம் திங் சேம் அஸ். ஒரே ஒன்று தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியான ஃபீல் வந்துடும். சரிங்களா? அந்த 2 டைமென்ஷன் அரே எப்படி டிக்ளேர் பண்ணலாம், எப்படி டிஃபர் ஆகுது, அதோட இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி. இந்த மல்டி டைமென்ஷன் அரே எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அரே என்ன பண்ணா, ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ரோ, ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் தான். ஏதோ ஒரு ரீசன் தான். நம்பர் நேம்ஸ்னா நேம்ஸ் மட்டும் இருக்கும், சேலரி அப்படின்னா சேலரி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோமா. இங்க அப்படி கொடுக்காம என்ன கொடுக்க போறோம்னா, ஒரு டேபிள் நேமும் இருக்கும், ஏஜும் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், லைக் சேலரி இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாம் 10th மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அது இருந்தா லைக் கண்டிப்பா ஒரு 5 மார்க்ன்ற கான்செப்ட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி தான் இங்க மல்டி டைமென்ஷன் அரே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஈஸியா இருக்கும். அதை பத்தி இதுல பிராக்டிகலா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் மல்டி டைமென்ஷனல் அரே. சரிங்களா? மல்டி டைமென்ஷனல் அரேவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு அரே வந்து எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரோவாக ஒரு காலம். இப்போ மல்டி டைமென்ஷனல் அரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் மல்டி டைமென்ஷனல் அரே டேபுலர் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டேபுலர் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, இட்ஸ் ரெக்டாங்குலர் அரே ஆர் 3 இட்ஸ் அ மேட்ரிக்ஸ் தெரியலவங்க எல்லாருக்கும், லைக் மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச எல்லாருக்கும் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், சேம் திங், டேட்டா டைப் அரே, சிம்பிள் ஆஃப் அரே, அதுக்கு ஒரு பேர் ஈக்குவல் டு நியூ என்ன டேட்டா டைப் சிம்பிள் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ இனிஷியலைசேஷன் இருக்கும். இது என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, ஒரு கம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. டேபிள்னால் என்ன இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுதானே டேபிள். சரிங்களா? எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்றது தான் டேபிள். டேபிள்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த கம்மா. ஓகேங்களா? இந்த கமாக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரோஸ், ரைட் சைடு இருக்கிறது வந்து காலம். எத்தனை ரோ இருக்கணும், எத்தனை காலம் இருக்கணும். சரிங்களா? அதுதான் டிஃபைன் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2,4 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இந்த அரேயில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 ரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அரேயில் வந்து 2 ரோ இருக்குது அப்படின்னா 3,4 கொடுப்போம். இந்த அரேயில் வந்து 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3 ரோனா 3மே டிஃப்ரெண்ட் இதுதான். 3 ரோ, 3 1 ரோ, 2 ரோ, 3 ரோ. 3 ரோ கிரியேட் பண்ணிட்டோமா? 3 ரோன்றது எப்படி இருக்குன்னா, 3 ரோ கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு ரோலையும் 4 காலம் இருக்குது. இல்லை எல்லாம் இப்போ இது மல்டி டைமென்ஷன் அரேல இதுதான் ஒன்று. இல்லை 2 டைமென்ஷன் அரே கூட வச்சுப்போமே. மல்டி டைமென்ஷன் அரே 2 டைமென்ஷன் அரே எல்லாம் இது ஈக்குவலாக இருக்கும். இதை 2 டைமென்ஷன் அரே வச்சுப்போம். இந்த இடத்துல இதை வந்து லைக் 3 ரோவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். 3 ரோவை கிரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஒவ்வொரு ரோலையும் என்னென்னா ஈக்குவலாக 4 காலம் கிரியேட் பண்ணும். 4 காலம்க்கான வேல்யூ கொடுக்கணும். 2, 3 and 4. ஓகேங்களா? 5, 6, 7 and 8. அந்த இதுக்கு அதே மாதிரி கொடுப்போம். 2, 4, 6 and 8. சரிங்களா? இது ஒரு ஆக்சுவலான அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 2, 4, 6, 8. இதுதான் இதோட ஆக்சுவலான அலைன்மெண்ட். இப்படி தான் இருக்கும். இதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டேபுலர் அரே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ரீசனுக்காக தான் 2 டைமென்ஷன் அரே மல்டி டைமென்ஷன் டேபுலர் அரே ஆர் ரெக்டாங்குலர் அரே அப்படிலாம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் சைஸ் தான் ஈக்குவல். இந்த பக்கம் 4 இருக்குன்னா இந்த பக்கமும் 4 இருக்கும். இந்த பக்கம் 4னா இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3னா இந்த பக்கம் 3. சரிங்களா? இதனால தான் இதை டேபுலர் அரே அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெக்டாங்கிளோட இது எதுனா ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல், அதுதானே ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் இது இப்படி தான் அசைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கான நம்ம எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு அரே இருக்குன்னா அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்படி ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ 1 இப்படி அசைன் பண்ணிட்டோம்ல. ஆனால் இதில் எப்படி அசைன் பண்ணுவோம்,
சரிங்களா? இதில் எப்படி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, இதுலேயும் 2 இருக்குது. மேட்ரிக்ஸ் படிச்சிருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ ஓகே, அரேக்கு நமக்கு சிங்கிளாக இருக்குது, அதனால் 1 2 3 4 அசைன் பண்ணிட்டோம். இதில் எப்படி இருக்குல்ல, இது எப்படி 1 2 3 4 0 1 2 3 0 1 2 3 0 1 2 3 அசைன் பண்ண முடியாதுல்ல. அப்படி கொடுத்தா நம்மளால் ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஐஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஐஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎன்ஜே மேட்ரிக்ஸை அப்படி தான் அட்ரஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐயில் என்னென்னா, ஐயில் வந்து 0 1 2 ஓகேங்களா? இது வந்து ஐ வரிசையில். இதே மாதிரி மேலே ஜே வரிசை இருக்குது. ஜே வரிசையிலையும் என்னென்னா 0 0 1 2 and then 3 ஐ கமா ஜே அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ண போகிறோம் நாம். ஜே இது வந்து ஜே. சரிங்களா? ஐ கமா ஜே. இப்போ இதோட அட்ரஸ் என்ன, இப்போ இது எப்படி அட்ரஸ் பண்ணுவோம்னா ஐ கமா ஜே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவோம். இதுவும் ஐ கமா ஜே ஐ கமா ஜே ஐ கமா ஜே. அப்போ இதோட ஆக்சுவல் டேட்டா எப்படி அசைன் ஆகுதுன்னு பாருங்களேன். இதோட ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது, ஐயோட வேல்யூ இதுக்கு வந்து 0, ஜேவோட வேல்யூ என்னன்னா 0 1க்கு. சரிங்களா? இதே மாதிரி இது வந்து இந்த எலிமெண்ட். சரிங்களா? இதுக்கு அடுத்து இதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 1. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 3. இப்போது அடுத்து சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஜேவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 0. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 1. அதுக்கப்புறம் 1 2 1 3 1 3 2 0 2 1. சரிங்களா? அப்புறம் இது வந்து என்னது 2 2. அப்புறம் இது வந்து என்னது 2 3 2 3. சரிங்களா? இப்படி தான் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை இது பண்ணுவோம். சரிங்க, அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கும் இண்டெக்ஸ் சேம். இதுதான் இதுக்கான இண்டெக்ஸ். இப்போ இதுக்கான இண்டெக்ஸ் வந்து 0 0, இதுக்கான இண்டெக்ஸ் வந்து 0 1, இதுக்கான இண்டெக்ஸ் 0 2 0 3 இப்படி தான் அசைன் பண்ணுவோம். இப்படி ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை 3 விதமாக டிக்ளேர் பண்ணுவோமோ சேம் இதையும் நம்ம 3 விதமாக டிக்ளேர் பண்ணலாம். இப்படி தான். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சைஸை நம்ம சொல்லியிருக்கோம். சைஸை சொல்லாமல் அப்படி அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதுவே இல்லாமல், இந்த சைஸ் மட்டும் இல்லாமல் இந்த இது இல்லாமலும் இந்த அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் 3 விதமாக அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அரேவை திஸ் இஸ் த 3 ஸ்டெப்ஸ். இப்படி டிக்ளேர் பண்ணால் இந்த மாதிரி இப்படி அரே வந்து இப்படி அசைன் ஆகும். அதுக்கான அட்ரஸ் வந்து இதுதான் அதுக்கான அட்ரஸிங் ஃபார்மேட். இப்படி தான் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை பற்றி இது ப்ராக்டிக்கலாக பார்ப்போமா? ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். இன்டிஜர் ஏஆர் சரிங்களா இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர். அதுக்கான சைஸ் அந்த மாதிரி சொல்லுவோமா. இது கமா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. இங்கேயும் கமா கொடுத்துரும். சேம் திங் அங்கே கொடுத்தா அதே இங்கே கொடுக்குறோம். 3 4 3 4 கொடுத்துட்டோன்னா 3 இதை டிக்ளேர் பண்ணணும். 3 ரோ 1 2 3 4 5 6 7 8 2 4 6 8 அங்கே கூட அதே வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணிட்டேன். இது எப்படி டிக்ளேர் பண்ணலாம், இப்படி டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டோட வேல்யூ இல்லாமல் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுவே இல்லாமல் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துறேன். இவ்வளோ தான். இப்போ இந்த அரே அதே மாதிரி அந்த அரேக்கு பண்ண மாதிரி சேம் திங் அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணலாம். இப்போது என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் முதல்ல இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓவரால் அந்தளவுக்கு நமக்கு மல்டி டைமென்ஷனல் அரேல தேவையில்லை. சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதை நீங்கள் மேனிபுலேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாகவே வந்துடும். அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சரிங்களா? இப்போ இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நம்ம அந்த அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்போம்னா, ஃபார் இன்டிஜர் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஐ லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்போம். அண்ட் தென் என்ன பண்ணியிருப்போம்னா, கன்சோல் டாட் ரைட் லைனில் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா?
இப்படி சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வராது. ஏன்னா இங்கே ஐ மட்டும் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ ஏஆர் ஆஃப் ஐ கிடையாது. ஏஆர் ஆஃப் ஐ கம்மா ஜே. எனக்கு ஜேன்னு ஒரு எலிமெண்ட் வேணும். அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகும். இதில் லூப் வந்து என்னன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா இதில் எத்தனை ரோ வேணால் இருக்கலாம். இப்போ வந்து இதில் மொத்தம் 3 ரோ இருக்கா, 3 ரோன்ற இடத்துல 30 ரோ இருக்கலாம். ஃபஸ்ட் நான் ரோலாம் ஐட்ரேட் பண்ணணும். ரோஸ் ஃபஸ்ட்டு முதல்ல ரோ ஐட்ரேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ உள்ளே கொண்டு வருவேன். அந்த ரோலேருந்து அந்த ரோல் இருக்க எல்லா காலம்ஸையும் எடுப்பேன். அதே மாதிரி அடுத்த ரோ உள்ளே கொண்டு வருவேன். அந்த ரோலேருந்து அதோட காலம்ஸ்லாம் எடுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ரோ உள்ளே வரும். அந்த ரோலேருந்து அதில் இருக்கிற எல்லா காலம்ஸையும் ஐட்ரேட் பண்ணுவேன். இப்போ அவுட்டர் லூப் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா ரோவை உள்ளே கொண்டு வரதுக்காக. ஒரு ரோவை உள்ளே கொண்டு வருவோம். அதுக்காக அவுட்டர் லூப். அதே மாதிரி இன்னர் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்டிஜர் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த்னே வச்சுப்போம். ஏ டாட் லென்த் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் யூஸ் பண்ணுறோம். நான் ரைட் லைன் யூஸ் பண்ணல, ரைட். ஏன்னா அது அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்படியும் கிடையாது. இது வந்து ஜாக்ட் அரே ஐ கமாஜ் இந்த மாதிரி கொடுப்போம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் வந்துச்சு. சரிங்களா. ஏன் அப்படின்னா இங்கே டாட் லென்த் நான் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. இங்கே டாட் லென்த் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து 2 விதமான லென்த் இருக்குது. இதில் அவுட்டர் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ரோவை ஐட்ரேட் பண்ணுறேன். அப்போ அவுட்டர் லூப் எதுக்காக, ரோக்கு மட்டும் தான் ஐட்ரேட் ஆகும். எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ தடவை தான் ஐட்ரேட் ஆகணும். இந்த இன்னர் லூப் தான் காலம்க்கு ஐட்ரேட் ஆகணும். காலம்ஸ்க்கு மட்டும் ஐட்ரேட் ஆகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது வந்து ரோஸ் 2 ஐட்ரேட்டர் ரோஸ். அதாவது ரோ ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து காலம்ஸ்க்காக இட்ஸ் ஃபார் காலம்ஸ். சரிங்களா. இப்போது அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு காலமோட ரோ எத்தனை ரோ இருக்குன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும்ல. நமக்கு அது சிங்கிள் டைமென்ஷன் அரேல ஓகே டாட் லென்த்னா ஒரு ரோ தான் இருக்குது, அதில் வேல்யூஸ் வந்துருச்சு. ஆனால் மல்டி டைமென்ஷன் அரேல எனக்கு ரோன்னு ஒன்று இருக்குது, காலம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக தான் கெட் லென்த் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். கெட் லென்த் ஆஃப் 0. இங்கே 0ன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிப்போம்ல. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரேன். நியூ இன்டிஜர் ஆஃப் 3,4. ஓகே 3,4 இப்படி தான் கொடுத்துருக்கோம். இந்த இதுதான் இது வந்து இதை தனியாக ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணிக்காங்க. இதை மட்டும் தனியாக ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணிக்காங்க. 0, 1 இண்டெக்ஸ். ஓகேங்களா. 0வோட லென்த் இதுதான் 0. இதில் என்ன லென்த் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ லெஸ் தென் 3. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஏஆர் டாட் கெட் லென்த் ஆஃப் 1. சரிங்களா. கெட் இதோட லென்த்தை எடுத்துக்கும். ஓகேங்களா. 3 தடவை இதை ஐட்ரேட் ஆகும், இது 4 தடவை ஐட்ரேட் ஆகும். இப்படி தான். ஸோ இது உங்களுக்கு நான் டேரெக்டாக 3 நாள் தெரிஞ்சால் நீங்கள் 3 நாள்னு கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. தெரியல அப்படின்னா இந்த கெட் லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா. 1 2 3 4 4 5 6 7 5 6 7 8 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கா. இதுதான் என்னென்னா மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. சிம்பிளாக வச்சுப்போம், மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுப்போங்களா. இதுதான். சரிங்களா. இவ்வளோ தான். இந்த இடத்துல என்னென்னா இதில் மேபி இதுலேயும் உங்களுக்கு நிறைய இது கொண்டு வரலாம். இதில் என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா இந்த அரேயை வச்சுங்க. டயகனல் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ண சொல்லலாம். டயகனல் இது மட்டும் டயகனல் இங்கே இருக்க பாருங்கள் 1. இதில் டயகனலே வரலையா, இது வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கா. ஸோ நான் இன்னொரு ரோவை க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. வந்து 4,4 அரேவாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டேபிள் அரேவாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் 1 6 6 7 4 7 4 1. இது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இதோட டயகனல் வேல்யூ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ இந்த அரேயில் இப்போது இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேல ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ் சம்மில் டயகனல் வேல்யூ மட்டும் 1 + 6 + 6 + 7. ஓகேங்களா. இந்த மாதிரி 7 14 20 அப்படின்ற அவுட்புட் வரணும். இதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த டயகனல் வேல்யூஸோட இது சொல்லுங்களேன். நான் காமனான விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல இப்போ டயகனல் இது இன்னொரு இது எழுத போகிறேன். இந்த இடத்துல 1 3 1 3
5 7. இப்போ இதுக்கானது எப்படி இருக்கும் இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுங்கள். 3,0 3,1 3,2 3,3. டயகனல் இதுதான் டயகனல். இந்த வேல்யூ இது இது அண்ட் தென் இது. சரிங்களா? இதுதான் டயகனல். சரிங்களா? இந்த டயகனலை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த டயகனலோட வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும் நான் ஆட் பண்ணணும், மற்றதை ஆட் பண்ண வேணாம். டயகனல் வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இஃப் I equal to j அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் டயகனல் வேல்யூ ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்டீஜர் dig சும்மா ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல dig ப்ளஸ் ஈக்குவல் டு AR of I, j. I, j. ஓகேங்களா? ஃபஸ்ட் இது இனிஷியலைஸ் பண்ணும்போது 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணிப்போம். 0 I, jன்னு கொடுத்துட்டோமா? ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண சொல்ல போகிறேன். ஐயும் ஜே எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இது 0, 0 1, 1 2, 2 3, 3 இந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசியில் இதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல. டயகனல் சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல dig அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டயகனல் சம் வந்துருச்சு. 20 அப்படின்னு வந்துருச்சா? சரிங்களா? ஓகே, இது அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டயகனலை கண்டுபிடிங்க. 1 4 7 4. லைக் இது வந்து டயகனல் வேல்யூவா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரிங்களா, இப்போ இதே மாதிரி இப்போது இப்படி ஒன்று போய்ட்டுருக்கா. இப்போது இதே மாதிரி நான் இன்னொரு அரேவை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Ctrl+D AR1. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி AR3 அப்படின்னு ஒரு இதில் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டிஜர் கமா AR3 is equal to new int of new int of 4, 4 இதில் ஸ்டோர் பண்ணணும், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சம் ஜஸ்ட் லாஜிக் சீக்கிரம் ஸ்பீடாக எழுதுறேன். நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மட்டும் பாருங்கள். இப்போ டயகனல் எடுத்துடுறேன். AR1 இதை நான் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எழுத போகிறேன். இந்த லாஜிக்கில் நான் டேரெக்டாக அப்படி எழுத போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே லாஜிக் சீக்கிரம் முடிச்சிடுறேன். உங்களுக்கு அது புரியுதா மட்டும் பாருங்கள். AR of 2 of I, j AR2 இல்லை, சாரி AR3 AR of I, j plus AR of 1 of I, j சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அசைன் பண்ணுறேன். AR of 3 AR of 3 or 3. இப்போ பாருங்கள் தான் ரன் பண்ணுறேன்.
rfோட வேல்யூ சாரி இப்போ 1 2 3 4 5 6 கரெக்டாக இருக்கா பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 2 2 + 2 4 3 + 2 3 6 8 + 8 16 ஓகேங்களா. ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிப்ளை டிவிஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் டூ எனிதிங். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பராக அந்த ரோ இன்ட்டு காலம் அப்படி ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராக்ரஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அட்ரஸ் வரும்போது சேம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தூக்கி இதில் அசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ரைட் ஒர்க் பண்ணி பாருங்கள், புரியும் நம்புகிறேன். சரிங்களா, தேங்க்யூ.